வரவேற்புரையில பேசின மாதிரி பல பகுதிகளில இருந்து வந்திருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு ஊராட்சி தலைவர், நம்ம கடலூர்லே சிதம்பரம் பக்கத்துல இருந்து சில ஊராட்சி தலைவர்கள், சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினத்திலிருந்து, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊராட்சியிலிருந்தும் நிறைய பேர் இப்படி வந்திருக்கிறாங்க. திருச்சி திருவரம்பூர்ல இருந்து இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க தொடர்ந்து தன்னாட்சி அமைப்போடையும் உள்ளாட்சிகளை வலுப்படுத்துவதற்கும் தொடர்ந்து வேலை செய்யறாங்க. அவங்க ஊர்ல செய்யற வேலையை தாண்டி இந்த உள்ளாட்சி வலுப்பெறணும், பொதுவாக தமிழ்நாட்டில் சில வெளி மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி பஞ்சாயத்துகள் வலுப்பெறணும்னு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்வமுள்ள தலைவர்கள். அவங்க இன்னைக்கு இந்த நிகழ்வுல பேசுறது ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நம்ம நினைச்சோம். அதனாலதான் நம்ம அவங்களை கூப்பிட்டுருந்தோம். நம்ம வேண்டுகோளை ஏற்று அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் தினத்தில் ஊராட்சி தலைவர்கள் அவங்க உரையை நம்ம கேட்கலாம். அத வரிசையில் முதல்ல நம்ம நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியிலிருந்து தலைவர் அருள் ராஜேஷ் வந்திருக்கிறாங்க. ஒரு நெடும் பயணம், அந்த பயணத்தின் அனுபவ பகிர்வை இந்த நிகழ்வில் முதல்ல அவர் பேசி எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்கும்படி அவர் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ராஜேஷ். கிராமத்தம் பகுதிவாழ் மக்களுக்கு எங்க ஊராட்சி சார்பா நாமக்கல் மாவட்டம் வெறும்பட்டி ஒன்றியம் முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பா எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு உழைப்பாளர் தினம், பஞ்சாயத்து ராஜ் தினம் வாழ்த்துக்களோடு எனது உரை துவக்கின்றேன். இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எனது சக ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிவராசு, பொன்னசூரியன், வேதநாயகி அம்மா, ரம்யா அம்மா, அரங்கூர் ராஜா, முக்கியமா எங்களை எல்லாம் ஒரே குடையின் கீழே அரவணைச்சு எங்களுக்கு உண்டான புரிதல், எங்களுக்கு சில புரிதல் இருக்கும், எங்களுக்கு தெரியாத புரிதல்களும் ஒரு பயிலும் கூடமா, நடமாடும் பயிலும் கூடமா தன்னாட்சி எங்களை ஆரம்பத்திலிருந்து எங்களோட பயணிச்சுக்கிட்டு எங்களுக்கு தேவையான அந்த தொகுப்புகளை வழங்கக்கூடிய ஒரு ஆதரவு எங்களுக்கு கிடைச்சதுனாலதான் இன்று அண்ணார்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் மிக சொற்பமான ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களோட பேர் படிக்கிறாங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா இது எங்க ஊர்ல என்ன பாடுபடுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா முன்மாதிரி தலைவர்கள் என்னன்னா, எந்த ஊராட்சியும் நடக்காத விஷயத்த அந்த ஊராட்சியில யார் நடத்துறாங்களோ அவங்களோட முன்மாதிரி தலைவர் தன்னாட்சி அவங்களோட கோட்பாடு. அதனாலதான் அவங்க எங்களை அண்ணன் அடையாளம் கண்டிருக்காங்க. ஒரு ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவரானவர் தலைவர் மட்டுமா? அந்த தலைவர் பல்பு மட்டும் தான் சரி பார்க்கணுமா? சாக்கடை மட்டும் தான் வார வேலையை பார்க்கணுமா? பைப்பு பஞ்சர் ஆகிற மட்டும் தான் பார்க்கக்கூடிய வேலை இருக்கா? மெம்பர்கள் பெரும்பாலும் கொடுக்கிற தீர்மானத்துக்கு, ஆதரப்பட்ட தீர்மானத்திற்கு நிறைவேற்றது மட்டும்தான் கடமையா? அப்படின்னா இது பொதுமக்கள் வெளியில பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நீங்க சொல்ற அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான கோட்பாடா இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில இருக்கு. ஆனா ஒரு ஊராட்சி மன்ற செயலாளர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அந்த ஊராட்சியின் செயலாளரும் கெத்தா சொல்லணும்னா செயல் அதிகாரி அவரு தான். யார் இந்த செயல் அதிகாரி? உங்க ஊராட்சியின் உங்க பக்கத்துல குடியிருக்கிற ஒரு காவல்துறை நண்பன், உங்க ஊராட்சியின் பக்கத்துல குடியிருக்கிற ஒரு வருவாய்த்துறை நண்பன், உங்க ஊராட்சியின் பக்கத்துல குடியிருக்கிற ஒரு நெடுஞ்சாலைத்துறை நண்பன், இன்னும் 18 துறைகள் இருக்கு, 29 எண்ணங்கள் இருக்கு, அனைத்து துறைகளிலும் ஒரு தொடர்பு கொண்ட ஒரு நண்பன் உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னும் செயல் அதிகாரி. அந்த செயல் அதிகாரியோட கடமைகளும் அதோட அதிகாரங்களும் பொதுமக்கள் வெளியில எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது யாருக்கும் தெரியறது இல்லை அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு கிராம சபையில் நடக்கிற தீர்மானங்கள்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நடைமுறைப்படுத்துறது, மன்ற தலைவரா தீர்மானங்களை தீர்மானிக்க மட்டும்தான் மன்ற தலைவர். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த ஒரு ரூபத்தை அவர் எடுக்கிறாருன்னா அது ஊராட்சியின் செயல் அதிகாரி. பெரும்பான்மை ஊராட்சி மன்ற தலைவருக்கு தான் ஒரு ஊராட்சி செயல் அதிகாரியா தான் அந்த விஷயத்தை எடுத்துட்டு இருக்க புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு பதவிக்கு வரல, மேம்போக்கா அந்த சட்ட புரிதல் இல்லைனாலும் கூட
அதை நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா பெரும்பான்மையான ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கே அந்த புரிதல் இல்லை. அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவருக்கான புரிதல் இருக்கு. இதை நாங்க ஒத்துக்கணும். சக மனிதன் என்ன தப்பு செஞ்சாலும் நாங்க சொல்றோமோ அதே மாதிரி எங்களோட சக பயணிக்கின்ற சக தலைவர்களும் அவங்களோட குற்றத்தை நாங்க தெரிவிச்சுக்கணும். இப்ப ஒரு ஊராட்சி செயல் அதிகாரி இன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம், பிற அனைத்து துறைகளிலிருந்து வர திட்டம், இது எல்லாத்துக்கும் அந்த ஊராட்சி செயல் அதிகாரியோட ஒத்துழைப்புங்கிறது அந்த ஊராட்சியில கட்டாயம் தேவை. இப்ப எனது ஊராட்சியில கிராம சபை என்ன தீர்மானம் நிறைவேற்றுறதோ, யார் பயனாளிகளா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அனைத்து திட்டங்களும் கிடைக்குங்கிற ஒரு விஷயத்தை நாங்க பஞ்சாயத்து தலைவரா வந்த காலகட்டத்தில இருந்து அதை நிறைவேற்றிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் அது மாதிரி நடத்துறதுக்கு வாய்ப்பு அப்படி விட்டுருமா அந்த சமூகம்? அப்படி அரசியல் சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருக்குதா? எந்த ஒரு ஆளுங்கட்சி அங்க பதவிக்கு வந்தாலும் கூட இது எங்க காலத்துல வர்றது, இது எங்களோட நிதி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையா? ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு ஊராட்சி மன்ற செயல் அதிகாரி, இவரோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தொகுதிக்கு வேண்டிய பணிகளை அவருக்கு உண்டான நிதியில தீர்மானமா போட்டு கொடுக்கலாம். அதை நிறைவேற்ற பணி யாருக்குன்னா மாவட்ட ஆட்சியர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னோட நிதியில இருக்கிற என்ன பணி எடுக்கணுமோ அப்படிங்கிற விஷயத்த அவங்க எடுக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான நிதியை ஒதுக்குற அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கானா இல்ல, அது மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசு வழிகாட்டு பேர்ல. ஒரு மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி சேர்மன்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்க தீர்மானங்களை நிறைவேற்றலாம். ஆனா அந்த பணத்தை ஒதுக்கக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கானா இல்ல. ஆனா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படி இல்லை. எந்த தீர்மானத்தை நாங்க நிறைவேற்றுறோமோ அதுக்கு நிதி ஒதுக்குற அதிகாரம் செயல் அதிகாரி எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்படி ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அரசியல் புரிதல் கம்மியா இருக்கும் பட்சத்துல, எங்களுக்கு முன்னாடி இந்த சில அரசியல்வாதிகளும் நல்லவர்கள் தான், மக்கள் இப்படி இருக்கப்ப நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நியாயமான கருத்தை வச்சுக்கிட்டு தடமாறி அடுத்த தலைமுறையை தன்னை மாதிரியே மாணுங்கிற ஒரு போக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற சூழ்நிலையில எங்களை பார்த்து அதே மாதிரி பின்னாடி ஒரு சமூகம் செயல் அதிகாரினா என்ன, ஊராட்சி மன்ற தலைவர்னா என்ன, அதோட அதிகாரம் என்ன, ஊராட்சி சட்டம் என்ன சொல்லுது, அதை நீ பின்பற்ற வேணுங்கிறதுக்கோசரம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும்னு சொல்றாங்கல்ல இந்த சமுதாயத்துல. அது மாதிரி எங்களை பாடுபடுத்தாலும் எங்க ட்ராக்க, எங்க வழி நாங்க மாறாம இப்படிதான் போவோம். யாராவது எங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு விதையை நாங்க விதைக்க வேண்டியது எங்க கடமை. அது பண்ணிட்டு ஒரு திருப்தியில நடந்துட்டு இருக்கோம். எங்க செயல்பாட்டு அப்படிதான் தன்னாட்சிங்கிற அமைப்பு அப்படிதான் எங்களை கண்டுபிடிச்சது. ஒரு எனக்கு பாருங்க, ஒரு இன்னைக்கு 100 நாள் திட்டத்துல ஆட்டு கொட்டாய், மாட்டு கொட்டாய், தொகுப்பு வீடுகள், காளான் கொட்டைகள், இப்படி தனிநபர் தனி கிணறு, அசோலா வளர்க்குற களம், இப்படி எண்ணற்ற இது இருக்கு. இதுக்கெல்லாம் யாருக்கு இந்த அமௌண்ட் வருதுன்னா நேரா அந்த திட்டத்தோட செயலதிகாரியான ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தீர்மானத்தின் பேர்ல யார் பயனாளி முடிவு பண்ணி அவங்களுக்கு தான் நிதி கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஒரு மாவட்ட ஏதோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாவட்ட செயலாளரோ அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ சேர்மனுங்களாவோ இருந்தா எங்க அதிகாரத்தை உள்ள நுழையிற மாதிரி மகாத்மா காந்தி தேசிய வேலை திட்டத்துல அவங்க கட்சிக்காரங்களா பார்த்துட்டு இந்தப்பா அவங்களுக்கு மாட்டு கொட்டாய், இந்த அவங்களுக்கு ஆட்டு கொட்டாய். அப்ப கிராம சபை தேர்தல் பயனாளிகள் அது என்ன கேள்விக்குறி அப்படின்னு கேட்டா வட்டார வளர்ச்சியாளர் கம்முன்னு இருப்பாரு, மாவட்ட ஆட்சியர் கம்முன்னு இருப்பாரு, நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற இதில் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலாம் கூட எங்க இது அதிகாரம் எங்க கிராம சபை தான் தேர்ந்தெடுத்து அந்த கிராம சபைக்கு உண்டா மதிப்பு நான் கொடுத்தாகணும்னு சொல்றதா. சரி, இந்த கிராம சபை எங்க? இப்ப நான் சொன்னதெல்லாம் தலைப்பு விட்டு வெளியே போற விஷயம் இல்ல, நம்ம தலைப்புக்குள்ள இருக்கிற விஷயம். நம்ம பஞ்சாயத்து ராஜ் தினம், உழைப்பாளர் தினம். பஞ்சாயத்து ராஜ் தினம் மெதுவா இருக்கு, உழைப்பாளர் தினம் காலகாலமா இருக்கு. இந்த அதிகாரம் எங்க இருக்கணும்னு விரும்புவது அரசாங்கம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு உழைப்பாளர்கள் இந்த இந்திய நாட்டுல வெள்ளக்காரன் காலத்துல அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம், ரொம்ப பின்னாடி போக வேணாம். எந்த ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இந்த மக்கள் அவங்க ஊர்ல என்ன வேணுங்கிறது அவங்களே உட்கார்ந்து கூடி பேசி தீர்மானம் நிறைவேற்றி
அதை செஞ்சக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு வேணும். ஏதோ இந்த இந்திய நாட்டில் 535 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நம்பி இந்த கிராமத்து அடித்தட்டு மக்களான உழைப்பாளிகள் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒரு அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு தேடல் அந்த புரிதலால் உருவாக்கப்பட்டதான் இந்த பஞ்சாயத்து ராஜ். இந்த நாடு பல சமூகங்களாகவும் ஜாதிகளாகவும் மதங்களாகவும் பிரிஞ்சிருக்கிற சமயத்துல ஏற்கனவே வரலாறுல ஒரு 800 ஆண்டு நம்ம அடிமையாக இருந்த காலகட்டத்தினால வெவ்வேறு மக்களால வெவ்வேறு இதனால நம்ம ஆளப்பட்டிருக்கனால இந்த சமூகம் இப்படியே போகக்கூடாதுன்னா அந்த அதிகாரங்களை கீழ்மட்ட லெவல கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு வார்டு உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் ஒரு புரிதல் அவங்களுக்கு நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு என்னவோ ஒரு நம்ம ஜனாதிபதிக்கு என்னவோ பாரத பிரதமருக்கு என்னவோ அது மாதிரி மாநில முதல்வருக்கு என்னவோ இது மாதிரி அதிகாரம் அதே சட்டத்தின் சற்றும் குறைவில்லாத அதிகாரத்தை இந்த தலைவர்களுக்கு கொடுக்கும் பட்சத்துக்கு அந்த தலைவர்கள் மக்களை பார்த்துக்குவாங்க. அடிமைங்கிறது இனம் இல்லாம போகும். ஏன்னா ஒவ்வொரு இன்னைக்கு ராமநாதங்கிறது ஒரு அரசாங்கம், பக்கத்துல அரங்கூர் ஒரு அரசாங்கம், முத்துக்காப்பி ஒரு அரசாங்கம், இத்தனை அரசாங்கத்தையும் எந்த ஒரு வெளிசக்தி விலைக்காக முடியுமா? முடியாது. அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. போற தீர்மானத்தை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு புரிதலோட கொண்டு வந்த தினம் தான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் தினம். இதோட புரிதல இன்னும் எனக்கு நிறைய தலைவர் பேசுறதுக்கு இருக்காங்க. இப்ப ஒரே விஷயம் அனைவருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். பஞ்சாயத்து ராஜ் தினம் உழைப்பாளர் தினம் தனித்தனியா பார்க்காதீங்க. இந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாம் மனிதர்கள். இந்த அதிகாரம் நீங்க கிராம ஊராட்சியில கட்டி போடாம இருக்கும் பட்சத்துக்கு ஜாதியாகவும் கட்சிகளாகவும் மதங்களாகவும் பிரிஞ்சிருக்கும் பட்சத்துக்கு நம்மளே இந்த நாடு திருப்பி இன்னொரு 40-50 வருஷத்துல திருப்பி இது அடிமை நாடு ஆகுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த அடிமை நாடு மாறாம இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் நீங்க கட்டி போகணும்னா உங்களுக்கு இருக்க ஒரே வழி பஞ்சாயத்து ராஜ் உழைப்பாளிகள். ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு இல்லாம ஒண்ணு இல்லை. பஞ்சாயத்து உழைப்பாளிகள் இல்ல பஞ்சாயத்து ராஜ் வரல. பஞ்சாயத்து ராஜ் இல்லாம நீங்க நமக்கு அதிகாரம் இல்லை. நீங்க இந்த சங்கிலியை நீங்க உருவனீங்கன்னா நம்மளை ஆளுங்கிற சக்திகள் உள்ள வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கைக்குலிகளா ஒரு சூழ்நிலை உருவாகும். வட்டத்தலைவர் வந்திருக்காங்க. பேச வாய்ப்பு அளித்த தன்னாட்சி அமைப்புகளுக்கும் நமது இப்படி ஒரு மேடை ரெடி பண்ணி கொடுத்து நம்ம இந்த விழாவை முன்னேற்ற நம்ம ராமநாதம் ஐயா அவர்களுக்கும் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் தொண்டு அமைப்புகளுக்கு நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். தலைவருக்கு ரொம்ப நன்றி. ஒரு கரகோஷம் கொடுத்துடலாமா? நாமக்கல்லிலிருந்து நம்ம நிகழ்வுக்காக வந்திருந்து உள்ளாட்சிகள் ஊராட்சிக்கான அதிகாரமும் உழைப்பாளர்களுக்கான அதிகாரமும் பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டும் ஒரே இதுதான். ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவர் சொன்னதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த நாள் என்பது பஞ்சாயத்து ராஜ் இல்ல உழைப்பாளர் நாள் என்று நம்ம இன்றைக்கு அனுசரித்து பேசுவதற்கான நோக்கமே தமிழ்நாடு சென்னையிலிருந்து ஆளப்படுவது மட்டும் தமிழ்நாடு கிடையாது. ராமநாதம், அரங்கூர், முத்துக்காப்பட்டியின் ஒவ்வொரு ஊராட்சியும் அந்த மக்களுக்கான அதிகாரங்களை பெற்று